Hi friends, welcome back to Cars Motor Salman Official. Friends, நம்ம கேரேஜ்க்கு Yamaha RXZ பைக் வந்திருக்கு. அண்ட் இந்த பைக் வந்து ஃபுல் பெயிண்டிங். ஸோ இந்த பைக் எந்த அளவுக்கு நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த பைக்கில் வந்து என்னென்ன இப்போ இந்த கலர் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கா. ஸோ இந்த ப்ளூ கலரில் வந்து நம்ம இந்த பெயிண்டெல்லாம் எடுக்கணும். ஸோ இந்த பெயிண்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அண்ட் இந்த ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு அப்போ சொன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. RXZோட இந்த பார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் இது ஜெட்டோட இது சேஸ், இது Yamaha RXZ. அண்ட் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பெயிண்ட் ரிமூவில் வந்து இந்த பெயிண்டெல்லாம் ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இது வந்து சில்வரில் இருக்கா. ஸோ இதெல்லாம் ஒரு கலரில் வரும். அண்ட் இது ஒரு கலரில் இருக்கும். அண்ட் இப்போ இது வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கலர் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பழைய பெயிண்ட்டில் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணும். அண்ட் இந்த ஸ்டிக்கர்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அண்ட் இந்த பெயிண்ட் ரிமூவ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிக்விட் இருக்குது. ஸோ அந்த லிக்விடில் வந்து இந்த பழைய பெயிண்டெல்லாம் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டோன்னா ஸோ இந்த பெயிண்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு அது இதாக வெடிப்பாகி அது எப்படி இதாகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ இந்த டேங்கில் இருந்த இந்த ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதனால் அந்த இது வந்து பெயிண்ட் ரிமூவர் இது. ஸோ அந்த லிக்விட் போட்டதுனால தான் இது இந்த மாதிரி ஆகிருக்கு. அண்ட் இந்த எல்லா பீஸும் போட்டு அந்த எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெயிண்ட் எல்லாத்தையும். ஸோ இந்த சேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பிளாக் கலரில் இருந்துச்சு. ஸோ இப்போ பாருங்கள் இது அந்த ப்ரௌன் கலரில் ஆகின்னு இருக்குது சேஸு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது பெயிண்டிங் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பழைய பெயிண்டெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த டேங்க் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் டேங்க் பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, இப்போ வந்து இந்த பீஸெல்லாம் நம்ம டல் பண்ணணும். அண்ட் இந்த பீஸெல்லாம் நம்ம டல் பண்ணிட்டோம். இது வந்து இன்ஜின் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீஸ் இதெல்லாம் இன்ஜின் கேஸ் அந்தந்த சின்ன சின்னதாக அந்த பொருளுங்கள்லாம் இருக்குது. ஸோ டக்குன்னு நமக்கு பேர் வரமாட்டேங்குது. அண்ட் இப்போ இது வந்து பெயிண்டிங்காக ரெடி இருக்குது. அண்ட் இதை பெயிண்ட் பண்ணுறதுக்காக எடுத்துன்னு போகணும். ஸோ இப்போ எடுத்துன்னு போய்ட்டு அந்த பெயிண்ட் ரூமில் பெயிண்டிங்காக ரெடி பண்ணணும். அண்ட் இந்த பீஸெல்லாம் எடுத்து வந்து இந்த பெயிண்ட் ரூமில் வச்சுட்டு அண்டு இந்த சேஸ் பாருங்கள் பிளாக்கில் இருந்துச்சு. இந்த பெயிண்ட் ரிமூவர் போட்டு அண்ட் இதில் இருந்து பெயிண்ட் எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். அண்ட் இப்போ இந்த சேஸும் பெயிண்ட் பண்ணணும். ஸோ இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்காக இந்த சேஸும் பூத்துக்கு எடுத்துன்னு போகணும். அண்ட் பெயிண்ட் பண்ணுற பீஸ்க்கு எல்லாமே இப்போ இந்த இடத்துல இருக்குது. ஸோ பைக்கோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது. அண்ட் இப்போ இதெல்லாம் பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ப்ரைமர் கோட் அடிக்கணும். ஸோ அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அந்த இருங்க நான் சொல்கிறத நீங்கள் பாருங்கள். அண்ட் இப்போ இதுதான் அந்த ப்ரைமர் கோட்டிங் இது. அண்ட் இந்த ப்ரைமர் கோட்டிங் எதுக்காக அப்படின்னா இப்போ துரு பிடிச்சிருக்கு இல்லையா, ஸோ அது வந்து மறுபடியும் அந்த பெயிண்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அண்டு நம்ம எப்படியும் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோம். அதில் வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது ஒரு கொஞ்ச நாள் விட்டு அது ரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஆகாமல் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரைமர் கோட் இது பண்ணணும். ஸோ இந்த ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அண்ட் இதில் ஏதாவது இன்னும் இந்த சின்ன சின்னஸாக ஏதாவது நம்ம விட்டுருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக இந்த மாதிரி ப்ரைமர் கோட் பண்ணோன்னா ப்ரைமர் கோட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அண்ட் இப்போ அந்த டூவில் இருந்து சின்ன சின்ன பொருளுங்க இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து இப்போ ப்ரைமர் கோட்டைன்னு இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த நம்ம கேரேஜ்க்கு வந்தப்போ இது வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சு பைக் இது. அண்ட் இப்போ கலர் வந்து மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த பைக்கோட ப்ரைமர் கோட்டிங்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ப்ரைமர் கோட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பெயிண்டிங் ஒர்க் ஆகின்னு இருக்குது. ஸோ எந்தெந்த பீஸெல்லாம் இப்போ பிளாக் பண்ணணுமோ ஃபஸ்ட்டு அந்த பிளாக் பீஸை தான் பெயிண்டிங் பண்ணின்னுக்குறோம். அண்ட் இந்த ப்ரைமர் கோட் முடிஞ்சு ஒரு 2 நாள் காய விட்டோம். ஸோ 2 நாள் காய விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பெயிண்டிங் பண்ணின்னுக்குறோம். அண்ட் ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட எந்தெந்த பீஸெல்லாம் பிளாக் வருதோ ஸோ அதுதான் இப்போ பெயிண்டிங் பண்ணின்னுக்குறோம். அண்ட் சேஸ் இது பைக்கோட இந்த செக் பண்ணி பார்த்ததில் ஸோ எங்கேயும் ரெஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் இப்போ சேஸ் வந்து பிளாக் கலர் பெயிண்டிங் இது.
அண்ட் நம்ம ப்ரைமர் கோட்டிங் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ரைமர் கோட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் காய விட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பெயிண்டிங் எல்லாம் பண்ணணும். அண்ட் இது இன்ஜின் கேஸ், இதெல்லாம் சில்வர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இது வந்து பைக்கோட டேங்க் இது. ஸோ இப்போ தான் இந்த ப்ரைமர் கோட்டிங் ஏறின்னு இருக்குது இதுக்கு. அண்ட் டேங்க் வந்து நம்ம எவ்வளோ பொறுமையாக ப்ரைமர் கோட்டிங் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் அந்த டேங்க்கு. அண்ட் பைக்கோட அவுட்லுக் பார்ட்ஸ் இதெல்லாம். அண்ட் டேங்க் பாருங்கள் டல் பண்ணி இப்போ வந்து பெயிண்டிங் கோட்டிங்கில் இருக்குது. ஒயிட் கலர் இது. அண்ட் ஏற்கனவே இது பெயிண்ட் பண்ணி நிப்பாட்டிட்டாங்க. அண்ட் இது வந்து இன்னொரு கோட்டிங்கும் இருக்குது. ஸோ அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஒயிட் பெயிண்ட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் இந்த பர்லுன்னுவோம். ஸோ அந்த பர்லு வந்து அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த வெயில் பட்டுச்சுன்னா ஸோ அது வந்து ஒரு கலராக காமிக்கும். அண்ட் இது வந்து பர்லு கோட்டிங் இது. ஸோ இந்த டார்ச்சில் பாருங்கள், டார்ச் லைட் ஆன் பண்ணியிருக்கோம். அண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் அந்த டேங்கில் பாருங்கள் தெரியுதா. ஸோ அந்த லைட்டோட வெளிச்சத்துக்கு அது வந்து ஒரு என்ன கலர் காமிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அண்ட் முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அண்ட் இது என்ன கலரில் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் இது கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னும் பைக்கோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். டேங்க் பாருங்கள் எப்படி மின்னுதுன்ட்டு. டேங்கோட ஷீல்டெல்லாம் இங்கே தான் இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் மெயின் நமக்கு இந்த பீஸு தான் ஃபினிஷிங் வேணும். ஸோ இது எந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் பெயிண்டிங் ஒர்க் இப்போ முடிஞ்சு. ஸோ இப்போது பைக்கோட இந்த அவுட்லுக்கில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த பார்ட்ஸ் வந்து இப்போது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ரெண்டு சைடு ஷீல்டு இது. அண்டு ஹெட்லைட் டூம் இது. ஷீல்டு பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு மின்னுதுன்ட்டு. ஓகேங்க, இப்போ வந்து பைக் வந்து ஃபிட்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். அண்ட் இப்போ இந்த பைக்கில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். சாரி, மெக்கானிக் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. மெக்கானிக் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இந்த டேங்க் பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஷைனிங் இருக்குன்ட்டு. அண்ட் இது என்ன பிளாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இது வந்து சில்வரில் இருந்துச்சு. அண்ட் அது வந்து கொஞ்சம் பைக் வந்து ஒயிட்டில் இருக்கா, ஸோ அது வந்து கொஞ்சம் கிரேயில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். அண்டு ஒயிட்டுக்கும் அண்ட் அந்த இன்ஜின் ரூமுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்டிக்கரிங் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பைக்கோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள். லெஃப்ட் சைடு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. அண்ட் இந்த ரைட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்னா அந்த இன்ஜின் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது பாருங்கள். அதுக்கும் அண்டு நம்ம வண்டிக்கும் அவுட்லுக் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கான்ட்டு. அண்ட் ஓகேங்க, இப்போ வந்து ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பைக்கோட அவுட்லுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னா நம்ம கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இப்போ பைக்கோட அவுட்லுக் பார்க்குறீங்களா? ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த டார்ச் வெளிச்சத்தில் எந்தளவு அது கலர் பாருங்கள் எப்படி காமிக்குதுன்ட்டு. அண்ட் பைக்கோட அவுட்லுக் பாருங்கள். அண்ட் இந்த ஒர்க் நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் நம்மகிட்ட இருந்த வண்டி பழைய ஃபோட்டோ இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணுறோம் பாருங்கள். அண்ட் இந்த பைக் இப்போ இருக்கிற பெயிண்டிங் பண்ணது இப்போ இருக்கிற கலருக்கும் பாருங்கள். ஸோ ப்ளூவில் இருந்தது நல்லா இருந்துச்சா இல்லை ஒயிட்டில் இருக்கிறது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகேங்க, பைக் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துட்டு தாராளமாக சேஃபாக ஓட்டுங்க. முக்கியமாக ஹெல்மெட் போட்டுன்னு பைக் ஓட்டுங்க. அண்ட் இன்னொரு எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இந்த பைக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பைக்கோட
எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இது எந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் பைக்கோட அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் பைக் லவர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ மறக்காமல் பைக்கோட பெயிண்டிங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு பசங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் கேளுங்க. ஓகேங்க, பாய்.